காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா காஞ்சரங்குடி காய்ஸ். இங்கேருந்து கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 3.5-4 கிலோமீட்டர் இருக்குங்க காய்ஸ் இங்கேருந்து காஞ்சரங்குடி. இப்போ கீழே இருக்கிற அந்த ஏரியா விட்டு வெளியேறோம் காய்ஸ். இந்த பைபாஸு உண்மையாக சூப்பராக இருக்குது காய்ஸ். போகிறதுக்கு செம்ம ஏரியா, நம்ம பாட்டில் போகலாம். அப்படியே இந்த இதில் வந்து ஈசிஆர்லேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னு வைங்களேன், கீழக்கரையிலேருந்து வெளியாகிறோம்ல, அப்படியே லெஃப்ட் எடுத்து போனோம்னா ஏர்வாடி தர்கா இருக்குது காய்ஸ். அங்கே தான் நான் சொன்னேன் இந்த சந்தனக்கூடு இதெல்லாம் ஃபேமஸாக இருக்குங்க. ஏர்வாடி தர்கா அதையும் விசிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதோட கிளம்பிட்டோம். அப்படியே இல்லைன்னா அங்கேயும் போயிருக்கலாம், அங்கேயும் சூப்பராக இருக்கும். அந்த ஏரியா விட்டு வெளியாகவுமே அந்த கலகலப்பே போயிடுச்சு காய்ஸ். கீழே கரையை விட்டு வெளியாகவுமே அந்த கலகலப்பே இல்லாத மாதிரி இருக்குது. ஒரு இது மாதிரி இருக்குது, ஒரு எம்டி ரோட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி எந்த கடைகளும் இல்லை காய்ஸ். அந்த ஏரியா விட்டு வெளியாகும், கீழக்கரை ஏரியா விட்டு வெளியாகும், ஒன்றுமே இல்லை, கடைகளே இல்லை. வெட்ட வெளிச்சமாக இருக்குது. நீங்களே பாருங்களேன், நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்குது, சுற்றி யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வண்டியை மாடிஃபை பண்ணணும் காய்ஸ். என்னென்ன எப்படி எப்படிலாம் மாடிஃபை பண்ணணும்னு நீங்கள் கொஞ்சம் ஐடியா கொடுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எப்படி மாடிஃபை பண்ணுறது, என்னென்னலாம் பண்ணலாம் வண்டியில், அந்த மாதிரி. ஆனால் தரமாக இருக்குது. இப்போ போன கீழக்கரையை சொல்லியானே சூப்பராக இருந்துச்சு. ரயில்களோடலாம் போனோம்னா அப்படி தான் இருக்குங்க. இந்த பீச்சு வியூலாம் சரியான வியூங்க, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. வியூலாம் தரமான வியூ. அதுவும் அந்த பாலத்தில் நின்று அந்த பைக்கில் போயில சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த பாலத்து மேலே ஏறினோமா, ஏறி போயில அந்த ஃபீலிங்கே சரியான ஃபீலிங். இந்த இடத்துலலாம் கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் கிரிக்கெட் கிரவுண்டு மாதிரி இல்லை, சின்னதாக இருக்குது. இந்த ஏரியா மாதிரிலாம் கிரிக்கெட் போயெல்லாம் விளாண்டோம்னு வைங்களேன், சூப்பராக இருக்கும். உங்கள் ஏரியாலலாம் கிரிக்கெட் விளாண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஏரியாவில் சின்ன இடம்னாலே ஜாலியாக விளாடுவாங்க, வயலோடு சேர்ந்துட்டு கிரிக்கெட்டு, வாலிபாலு, அப்புறம் பேட்டை வச்சு கிரிக்கெட் பேட்டை வச்சு டென்னிஸ் விளாடுவாங்க. அந்த பக்கம் பேட்டை வச்சுட்டு இந்த பக்கம் பேட்டை வச்சுட்டு சூப்பராக இருக்கும். அதெல்லாம் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, தரமான எக்ஸ்பீரியன்ஸு, சூப்பராக இருந்துச்சு அந்த டைமாக. இப்போ பாதி பேர் வெளியூர் வேலைக்காண்டி போயிட்டாங்க, எம்டியாக இருக்குது. நம்ம எல்லோரும் வேலையும் பார்க்கணும்ல, நம்ம மட்டும் விளையாடுறோம் அப்படியே வந்துட முடியாதுல்ல. எல்லோரும் குடும்பம் இருக்குது, வேலை பார்க்கணும். அதனால் அப்படியே போயிடுறா எல்லோரும். மலேசியா அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. கேரம் போர்டு அந்த மாதிரியும் எங்கள் ஊரில் விளாடுவோங்க கைஸ். கேரம் போர்டெலாம் நல்லா பயிர்களோட இருக்கிறது, அது ஒரு ஜாலியாக இருக்கும். கேரம் போர்டு விளாண்டுக்கிட்டு டீ குடிக்க கிளம்பி வெளியே போய்கிட்டு, நம்ம ஊரில் இருக்கிறது ஒரு ஜாலி தான். என்ன தான் வெளியூரில் வந்து தங்கி ஹாஸ்டலில் படிக்கிறதுலாம் இருந்தாலே, நம்ம ஊருக்கு இப்போ வெளியூர்லேயே படிக்கிறோம்னாலே இங்கே தங்கி படித்து நம்ம ஊருக்கு வரையில் ஒரு ஃபீல் இருக்குங்க. நம்ம ஊர் தான் என்றைக்குமே சூப்பரான இது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வெளியே இருக்க முடியாது கைஸ். நம்ம ஊரில் ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருக்குது. நான் கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குங்க கைஸ், 2 கிலோமீட்டர் இருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் கைஸ்.
மாதிரி நம்ம வண்டி ஸ்மூத்தாக இருக்குங்க. ஓட்டம் பெரிய லெவலு. எனக்கு வழி என்ன தெரியுதுன்னா, ஒரு கரெக்டாக ஒரு எவ்வளோ நம்ம சுற்றி ஒரு 45 கிலோமீட்ரு கிட்ட ஓட்டியிருப்போங்க. கீழக்கரை 72 கிலோமீட்டர் தான். அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேறு போயிருக்கோம். மொத்தமாக சேர்த்து ஒரு 45 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருப்போங்க இப்போயே. ஆனால் எனக்கு எந்த பெயினுமே இல்லை, எனக்கு முதுகுலாம் தெரியலை. ஆனால் ஒரு 200 அந்த மாதிரி கிலோமீட்டர் போயெல்லாம் கண்டிப்பாக வலி தெரியுங்க, முதுகு கையெல்லாம். இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் தெரில, நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு. ஹேண்டில் ரைஸ் பண்ணோம்னா அது இருக்காதுன்னு நினைக்கிறேன், அந்த ப்ராப்ளம் வராது. முடிஞ்சளவு என்ன தான் சொன்னாலும் நம்ம வண்டியை தான் நம்ம பெருமையாக பேச முடியும். நம்மள்கிட்ட நம்ம வண்டி தான் என்றைக்குமே, நம்ம வண்டியில் தான் எங்கேயுமே போக முடியுது. மற்ற வண்டியை என்னென்னமோ ஃபியூச்சர்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம வண்டி தாங்க. சின்ன டிவிஎஸ் எக்ஸல்னாலே அந்த வண்டிக்காரனுக்கு அதுதான் எல்லாமே. அவளுக்கு என்ன வண்டி இருக்கோ அதான், அதை வச்சுட்டு ஜாலியாக இருங்க கைஸ். நம்ம போகிற காஞ்சரங்கடி பீச்சும் ரொம்ப ஒரு நல்ல பீச்சு தாங்க கைஸ். நல்லா வியூவும் சூப்பராக இருக்குங்க. மெயினாக காற்று கைஸ், இங்கே அந்த கடலில் சூப்பரான காற்று இருக்குங்க. காற்றுக்காண்டி அந்த கடலுக்கு போவாங்க. அப்புறம் தர்கா இருக்குது, அதனால் தர்காவில் யாசின் ஓதுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க கைஸ். அதனால் அது ஒரு ஃபேமஸான இடம் காஞ்சரங்குடி தமிழ்நாட்டில். ஆனால் பெரிய அளவுக்கு தெரியாது காஞ்சரங்குடினா தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு. வந்து பாருங்கள், ராம்நாட்டில் வந்து என்னங்க, இப்போ ராம்நாட்டுக்கு வெளியே இருந்து வரைக்குன்னா அந்த காஞ்சனகுடி கடல்லாம் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அது கீழக்கரை, அப்புறம் தனுஷ்கோடி, பாம்பன், இதெல்லாம் தெரிஞ்சாலும் இந்த சின்ன சின்ன இடங்கள்லையும் ஒரு ஜாலி இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 1.5 கிலோமீட்டருங்க கைஸ். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட வந்துட்டோம். நல்ல ஃபீலு கைஸ், சூப்பராக இருக்குது. இன்றைக்கி இந்த சந்தில் வளையவுமே ஒரு இது வந்துருச்சு கைஸ். ஒரு கடல் காற்று அடிக்குது, அப்படியே சூப்பராக இருக்குது. அந்த காற்றை எங்கேயே ஃபீல் பண்ண முடியுது, போகிற வழியிலே தரமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்தாச்சு கைஸ், நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அதோட அந்த கடலை அப்படியே கவர் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டு அதோடு அப்படியே கிளம்பிடுவோம் கைஸ். அப்படியே கிளம்பிட்டு ஊருக்கு கிளம்பிட வேண்டியதான். அப்படியே கரெக்டாக நம்ம ஊருக்கு இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னால் ஒரு 25 கிலோமீட்டர் வரும் கைஸ். 25 கிலோமீட்ரு பக்கம்தான் ரொம்ப. இடத்த பாருங்க கைஸ், அப்படியே தோப்பு இப்பமா சூப்பராக இருக்குது கைஸ். காஞ்சனகுடி ஏரியாவே தரமாக இருக்குது. ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து கடல் உண்மையாக சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஏரியாவே சூப்பராக இருக்குது கைஸ். இங்கே வரவுமே நல்ல காற்று. இன்னும் ரோடு மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ரொம்ப. எதிரில் ஒரு பஸ்ஸு வந்தாலும் ஒதுங்க இடம் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. குறைலாம் சொல்ல முடியாது, சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ஊரை. சுத்தமாக இருக்குது, செம்ம ஏரியா. ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கைஸிங்கன்னா, சூப்பரான ஏரியா.
வந்துட்டேன். இன்னும் ஒரு 500 மீட்ரு தாங்க இருக்குங்க கடலுக்கு. கடலை பாருங்க கைஸ், தரமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது கடல். பாருங்கள் வியூவை, ஃபோட்டோ எடுக்கலாம் சூப்பரான ஸ்பாட்டு. வந்தியெல்லாம் சூப்பராக இருக்குங்க. குளிக்கிறது கொஞ்சம் இதுதான், ஆனால் குளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க மக்கள்லாம். கொஞ்சம் பாசியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் காற்றுக்கு பஞ்சமே இல்லை கைஸ், காற்று சூப்பராக அடிக்குது. இதான் அந்த தர்கா. பாருங்க, இங்கேயும் கூட்டமாக தான் கைஸ் இருக்குது. நல்ல கூட்டத்தை பார்க்கலாம், க்ரௌடாக தான் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காரணி. இந்த ஏரியாவுக்கும் ஆளுங்க நிறையா பேர் வர்றாங்க கைஸ். பல பேருக்கு தெரியாது, வெளியே இருந்து வர்ற ஆளுகளுக்கு. வெளியே வர்ற ஆளுகளும் கொஞ்சம் இந்த கடலாம் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து தனுஷ்கோடி போய் அப்படியே வீடியோ போடுவோம் கைஸ். அடுத்த வீடியோவில் தனுஷ்கோடியை பற்றி போடுவோம். தனுஷ்கோடி போய் போடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ்.